ஜெபிப்போம். செல்வதுரை குடும்பத்தினர் நன்றியாகவும் ஜிசுந்தாவை நன்றியாகவும் ஃபெலிக்ஸ் லோபோ சந்தன் லோபோ டெலின் சில்வா செபாஸ்டியன் மைக்கேல் அவர்களை பாற்றிக்காகவும் மற்றும் ஆசிரியர் தந்தைகளின் அவர்களை பாற்றிக்காகவும் ஆபிரகாம் புனிதா குடும்பத்தினர் நன்றியாகவும் சபை முற்று அண்ணன் தாமரை பாற்றியாகவும் Francis Jesus became Mala Angele Patrick, Susan Mala Anusha Devi Angele Patrick, Meenakshi Angele Patrick, Barbara Dalal Namari Maria Sylvia Marquez Dalal Nimrud Angele Patrick, Michael Raja Mary Kurodhu Anibadi Patrick Nadiyago Amaraj Nadathurman அவர்களுக்கு திருமணம் நடைபெற வரையில் எழுதுபடியாகும் பிரபலானந்தன் ஹெரன் குடும்பத்தினர் நடைபெறியாகவும் பிரபாகர் சோஃபியா குடும்பத்தினர் நடைபெறியாகவும் ஜார்ஜ் அனிதா ரியா ஆண்டனிலா நடைபெறியாகவும் ரிச்சர்ட் ஜெனஸ் ஜோலிதா கரோலின் ஜூட் சுஜி நடைபெறியாக பெற்றுக்கொண்ட எல்லாம் நடையாகவும் மெல்கியூர் ராஜா டான்சி பிரசுரத்திற்காகவும் தங்களது செய்தெல்லாம் நன்றியாகவும் நிர்ணய பிரயோகத்தினுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சி நன்மையும் செயல்படவும் ஹென்ரி டேனியல் ஜென்சி குடும்பத்தார் நன்றியாகவும் சாமுவல் ஆர்த்தி குடும்பத்தினர் நன்றியாகவும் ஜேம்ஸ் ஜேசி தங்களது 10ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாகவும் ஜான் சில்வா புஷ்பவிஜி அவருடைய அன்னையுடைய பெற்றுக்கொண்டெல்லாம் உங்களுக்கு நன்றியாகும் மற்றும் ஆண்ட்ரூ சேவியர் ஞானத்தில் சிறந்து விளங்கிட வேண்டியும் கணேஷ் அனுஷா அன்னை செய்தெல்லாம் உங்களுக்கு நன்றியாகும் ஆல்வின் ஷெலின் உதயம் செய்த எல்லாம் உங்களுக்கு நன்றியாகும் எட்வின் ராஜா குடும்பத்தினர் நன்றியாகவும் மதன் குடும்பத்தினர் நன்றியாகவும் ஆத்மீகமாக ஜாக்சன் அனிதா குடும்பத்தினர் அனைவரும் பல்வேறையாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட லானங்களுக்கு நன்றியாகவும் மேலும் ஜெயா சந்தோஷ் சுப்பிரமணி கெல்வன் சபிதா ராணி குடும்பத்தினர் அனைவரையாக பெற்றுக்கொண்ட லானங்களுக்கு நன்றியாகவும் கிஷோர் சந்தோஷ் இவர்கள் ஆன்மீகத்திலே வளரும் நாடு திருப்பதியை கொடுத்தார்கள் மேலுமாக இந்த வழியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இந்நாடு இந்த 2ஆம் நாள் நிகழ்வு பங்கெடுத்து நமக்காக ஆசிரியர் பெற்று தருகிற திருப்பதியை நடத்த போகிற தந்தை பாக்கியஜீஸ் அவர்களுடைய கருத்துகளுக்காகவும் அவர்களுடைய இணைந்து திருப்பதியில் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற அவர்கள் தந்தை கேடி மைக்கேல் அவர்கள் தந்தை அமுல்ராஜ் அவர்கள் தந்தை சந்தோஷ் அவர்களது கருத்துகளுக்காகவும் இதுவரை சிறப்பாக கொண்டாடி ஜெபிப்போம். நற்கருணை பெருவிழா பசித்தோரை நலன்களால் நிரப்பும் மரியா. முன்னுரை. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய 2ஆம் நாள் நவநாளில் பசித்தோரை நலன்களால் நிரப்பும் மரியா என்னும் மைய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உணவு என்பது உறவின் அடையாளமாகவும் உரையாடலின் சாட்சியாகவும் உள்ளுணர்வுகளின் சங்கமமாகவும் திகழ்கிறது. நிலைப்பாழ்வின் உணவாக நற்கருணை வடிவில் வந்த இயேசு நமது ஆன்ம தாகத்தையும் பசியையும் போக்குகிறார், நம்மை குணப்படுத்துகிறார், நம் வாழ்வை புதுப்பிக்கிறார், நமது அன்றாட வாழ்வில் ஆற்றலை தருகிறார். அன்னை மரியாள் பசித்தோருக்கு உணவிட நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டுகிறார். கானான் திருமணத்தில் இயேசு செய்த முதல் அருமடையாளம் திருமண விருந்தில்தான். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி இயேசுவின் இறையாட்சி பணியை மரியா தொடங்கி வைக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆம், ஒவ்வொரு
இன்றைய இரண்டாம் நாள் வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரசா, புனித சின்னப்பர் அன்னையர்கள், மறைக்கல்வி பிள்ளைகள் மற்றும் பெண்கள் பணிப்பிரிவினருக்காகவும் திருப்பதி நிறைவேற்றும் பேரருள் தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்களுக்காகவும் அவருடன் இணைந்து ஜெபிக்கும் பிற அருள் தந்தையர்களுக்காகவும் பங்கு மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பதியில் ஒருவர் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்ற இறை இரக்கத்திற்காக, இறை ஆசிரியருக்காக இந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். நம் அனைவருக்காகவும் வல்லமையோடு பரிந்து பேசுகின்ற தாய், நாம் அனைவர் விரும்புகின்ற அனைத்து விதமான ஆரோக்கியத்தை, குடும்ப ஆரோக்கியத்தை, பொருளாதார ஆரோக்கியத்தை, உடல் சுக ஆரோக்கியத்தை நமக்கு தன்னுடைய திருமகன் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பானவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையாம் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களுடைய உம்மை மன்றாடுகின்றோம். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரிலேதான். எனவே வெறும் மனித இயற்பினால் தூண்டப்பட்ட வாழ்வதை காட்டிலும் நமக்காக மறித்து வீழ்த்தெழுந்த இயேசுக்காக வாழ வேண்டும் என்று புனித பவுலடியார் அறிவுறுத்துகிறார். கடவுளின் திருவுளத்தை முழுமையாக ஏற்று அதன்படி நடந்த மரியாவை கடவுள் உயர்த்தினார். அதனால் மரியாவும் தம் வயிற்றில் கடவுளின் மகனாகிய இயேசுவை கருத்தாங்கி அவரை உலகின் மீட்பராக நமக்கு அளித்தார். எனவே நாம் இறைவனின் திருவுளம் எது என உணர்ந்து அதன்படி வாழ வரம் வேண்டி வாசகங்களுக்கு செவிமடுப்போம். எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 6 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போலோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரிக்கும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பம் கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவதே. தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றிருந்தீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துவீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடிய வேண்டும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்களைப் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசை கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்துக் கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகழ்த்தவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம்
லூக்கா செய்தி அதிகாரம் 6 வாழ்வதன் இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகளுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப பாதுகாவலியான ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை நம்முடைய பங்கி குடும்ப விழாவாக நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த முந்திரு நாட்களின் இறை அனுபவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற அன்பான பங்கு தந்தை அருள் தந்தை பாலராஜ் அவர்களுடைய வழிநடத்துதலிலே நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சி, பங்கினுடைய வளாகம், இங்கு ஏற்பட்டிருக்கின்ற வசதிகள் இவையெல்லாம் மிக அழகாக உருவெடுத்திருப்பதை கண்டு கடவுளுடைய வேறு இறக்கத்திற்கு நாம் நன்றி கூறுகிறோம். இது போன்ற விழாக்கள் வழியாக இந்த 2ஆம் நாள் நற்கருணை திருநாளை கொண்டாடுகிறோம். நற்கருணை ஆண்டவரை அழகாய் ஆராதித்து மகிழ்ந்தோம். மிகுந்த பக்தி உருக்கத்தோடு 3 இடங்களிலே அந்த முத்தான சத்தான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மகிழ்ந்தோம். நம்முடைய குடும்பங்களை நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதித்து வலுவூட்ட வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்தோம். நம்முடைய பல்வேறு தேவைகளை, குறிப்பாக நம்முடைய பொருளாதார தேவைகள், அது சம்பந்தப்பட்ட நம்முடைய மன்றாட்டுகள், இவைகளையெல்லாம் 2ஆம் நிலையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபித்தோம். நம்முடைய உடல் தேவைகள், நம்முடைய உடல் நோய்கள் நீங்கி நாம் முழு உடல் நலத்தோடு முழு ஆரோக்கியத்தோடு வாழ நம்மை 3ஆம் நிலையில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்தோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து, அவருடைய உடனிருப்பில் மகிழ்ந்து, அவரோடு நாம் நடந்து, நம்மோடு அவர் நடந்து, இப்படிப்பட்ட ஒரு அழகான அனுபவங்களை எல்லாம் அனுபவித்து அதனுடைய உச்சமாக இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். வந்திருக்கின்ற எல்லா தந்தையர்களோடும் இணைந்து உங்களை வாழ்த்துவதிலே நிறைந்த மகிழ்ச்சி. இன்று அன்னை மரியாள் மிக அழகாக பாடிய விடுதலை பாடல், நன்றியின் பாடல், மகிழ்ச்சியின் பாடல், நம்பிக்கையின் பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது என்கின்ற அந்த பாடலின் வரிகளில் உள்ள ஒரு பதத்தை இன்று நாம் சிந்திக்கின்றோம். நற்கருணை நாள் என்பதால் நற்கருணை நமக்கு வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று நம்புகிற நாம் என்று அந்த உணவை பற்றி சிந்திக்கிறோம். பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். He has filled the hungry with good things. நான் ப்ரோபேட்டையில் இருக்கிறேன். அங்கு ஒரு அன்னதான கூடம் உண்டு. அனுதினமும் அங்கே ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 300 பேர் அங்கே ஆலயத்தில் அவர்கள்
எளிய மக்கள் உணவை உண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் மதிய வேளையிலே இந்த உணவு கொடுப்பதற்கு முன்னதாக மதிய திருப்பணி முடித்தவுடன் அப்படியாக நான் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு 3 வயதான பெண்மணிகள் வேகமாக ஓடி வந்து ஒருவர் காலில் விழுபடியாக, ஒருவரின் கைகளை கற்றுக் கொள்ளும்படியாக ஒரு 3 பெண்மணிகள் என்னிடம் உரையாட ஆரம்பித்தார்கள். நான் அதற்கு முன்னாலும் பல நாட்கள் அவர்கள் அந்த மரத்தடியின் கீழ் அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். நான் அவர்களோடு சென்று பேசுவதில்லை, அவர்களும் என்னிடம் நெருங்கி வரவில்லை. அந்த நாள் அதிக கூட்டமில்லை, நான் மட்டும் தனியாக இருக்க நேரிட்டது. ஆகவே இந்த 3 பெண்கள் ஏகமாக வந்து என்னிடம் பேசினார்கள். அப்போ சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சாமி, நாங்கள் தினந்தோறும் இங்கே வயிறாக சாப்பிட்றோம், எங்கேருந்துமா வரீங்க? அப்போ அந்த 3 பேரும் எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் 3 பேரும் அனாதைங்களா, 3 பேர் வேறு வேறு ஊருக்காரங்க, நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? இந்த அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டு, அதுதான் எங்கள் வீடு. அங்கே இருப்போம், யாரும் துரத்தாதப்ப எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்துவோம். காலையில் எழுந்திரிச்சு யாராவது ஒரு டீ பண்ணி கொடுத்தா சாப்பிடுவோம். பிறகு ஒரு பஸ் இருக்குது, இப்போ புண்ணியமாக எங்களுக்கு இலவசமாக பஸ்ஸு கொடுக்குறாங்க. அதனால் அதில் ஏறி புறம்பேட்டையில் வந்து இறங்கி இங்கே உட்காந்து நாங்கள் வயலாக சாப்பிடுவோம். ராத்திரி கூட எங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, யாராவது கொடுத்தாங்கன்னா சரி, இது எங்களுக்கு போதுமாக இருக்கிறது. எனக்கு உள்ளுக்குள் ஒரு பெரிய ஆறுதல். இப்படி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிப்பவர்களுக்கு இந்த ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறதே என்று நினைத்து, இப்படி இவர்கள் பசியாயினாலும் கூட அவர்கள் கொஞ்ச நேரம் என்னை ஆழமாக பார்த்து சொன்னாங்க, வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சது சாமி, ஆனால் மான மரியாதை தான் இல்லை, மான மரியாதை தான் இல்லை. எனக்கு அவர்களோடு இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும் போல இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், புண்ணியமா காலையில் எங்களுக்கு இலவசமாக பஸ் கொடுத்தாரு, அதனால் அங்கேயே இங்கே இந்த பஸ்ஸில் ஏறி வந்துடுறோம், பதில் போயிடுறோம். இந்த மகராசி மாதா எங்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுத்தா, அது ஒரு ஆறுதலாக இருந்தாலும் எங்களை மனுஷனாக யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சாமி, எங்களை மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கிட்ட போனால் கூட அசூசியாக பார்க்குறாங்க. எங்களுக்கு படுப்பதற்கு வசதி இல்லை. அந்த பத்தாண்டு ஓரத்தில் எங்கேயாவது படுத்தாலும் பெரிய தொல்லைகள். எங்களுடைய வயதுக்கு ஏற்ற மரியாதை கூட கொடுப்பதில்லை. ரொம்ப கேவலமாக பேசுவார்கள், மரியாதை குறைவாக பேசுவார்கள், கெட்ட வார்த்தைகளையும் பேசுவார்கள். இதையெல்லாம் கேட்கிறோம். எது இவர்களை இப்படி பேச தூண்டியது என்று எனக்கு தெரியவில்லை. வயதானவர்கள், அவர்களுடைய வயிற்றின் பசி ஏதோ தீர்ந்து விடுகிறது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் நிறைய பசி இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய பசி இருக்கிறது. அதை உணர முடிந்தது. நான் ஒரு அருட்தந்தை வருகின்ற மக்களிடம் சொல்லி அவர்களுடைய வயிற்று பசியை நீக்குகிறோம். ஆனால் இவர்கள் எங்களுக்கு மரியாதைக்கான பசி இருக்கிறது, அங்கீகாரத்திற்கான பசி இருக்கிறது, சமத்துவத்திற்கான பசி இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பிற்கான பசி இருக்கிறது, மரியாதைக்கான பசி இருக்கிறது, எங்களை மனிதர்களாக நடத்துவதற்கான பசி இருக்கிறது என்பதையெல்லாம் 3 எளிய பெண்மணிகள் என்னிடம் சொன்னதை நான் இன்றைய தலைப்போடு சேர்த்து சிந்திக்கின்றேன். பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். நான் இதை அதிகமாக யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஏன் இப்படி குறிப்பிடப்படவில்லை? பசித்தோரை உணவால் நிரப்பினார், பசித்தோரை அறுசுவை உணவால் நிரப்பினார் என்று அன்னை மரியாள் பாடியிருக்கலாமே. பசி
அப்படின்ன உடனே அதுக்கு உணவு. அப்ப நேரடியா விடை கொடுத்திருக்கலாமே. அன்னை மரியாள் ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் உணவளிக்கிற தெய்வம் தானே, பழைய ஏற்பாட்டில் உணவளிக்கிற தெய்வம் தானே. மன்னா என்கின்ற அற்புதமான உணவை பாறை இடத்திலே அவர்கள் வயிற்று பசியை போக்கிய உணவுதானே அது. காளையை அனுப்பி அவர்கள் வயிற்றை போஷித்த கடவுள் தானே அவர். கற்பாறையிலிருந்து நீர் பிறந்தோட செய்து அவர்களுடைய தாக்கத்தை தடுத்த கடவுள் தானே. ஆகவே அன்னை மரியாதை அறிந்தவள் இப்படி பாடியிருக்கலாமே. பசித்த வயிறுகளெல்லாம் அவர் உணவாக நிரப்பினார், தானியங்களினால் நிரப்பினார் என்று சொல்லி பாடியிருக்கலாமே. ஏன் நலன்களால் நிரப்பினார்? பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். ஆங்கிலத்திலும் உணவை பற்றி சொல்லப்படவில்லை. He has filled the hungry with good things. நலன்களால், நன்மைகளால் நிரப்பினார். உணவு என்று வயிற்று பசிக்கான உடனடி தேவையான உணவு என்று பசியை குறித்து விடவில்லை அன்னை மரியாள். அவள் அதை விரித்து பார்க்கிறாள், அதை விரித்து பார்க்கிறாள், விசாலமாக்கி பார்க்கிறாள். இன்று மனிதனுக்கு உணவு என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று. இந்த உணவு உழைத்தால் கிடைக்கிறது, உழைக்கவில்லை என்றால் யாருடைய இரக்கத்தினாலோ கிடைக்கிறது. ஆனாலும் இன்றும் பட்டினியோடு இருக்கின்றவர்கள், படித்து செல்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது ஒருவரை பசிதான். இது உலகம் முழுவதும் இருக்கின்ற வயிற்று பசிதான். அன்னை மரியாள் இந்த வயிற்று பசி என்கின்ற ஒரு தர்ம செயல், ஒரு என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற ஒரு தர்ம சிந்தனை என்று அவள் குறிப்பி விடாமல் வசித்தோரை நலன்களால் நிரப்பினார். இன்னைக்கு நாம் வாழ்கின்ற சமூகத்துல நிறைய பசி இருக்கு மக்களே. யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு நிறைய பசி இருக்கிறது. ஒரு சாதாரண எளிய பெண்மணிகள், வயதானவர்கள், அவர்கள் மனதிற்குள் எவ்வளவு குழுங்கி இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய பசி இருக்கிறது. உணவு பசி தீர்த்தாகிவிட்டது. ஆனால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற பசி அந்த தாய்மார்களிடம் இருந்தது. எங்களுக்கு பாதுகாப்பு பசி இருக்கிறது, மரியாதை பசி இருக்கிறது, அங்கீகாரம் பசி இருக்கிறது, பராமரிப்பு பசி இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் இந்த சமூகத்திலே பல்வேறு பசி அனுபவங்களை பார்க்கத்தானே செய்கிறோம். இது ஏராளமான ஏழை எளிய பிள்ளைகள் அறிவுக்கான, கல்விக்கான ஒரு பசிதாகத்தோடு இருக்கிறார்கள். இன்றளவும் அரசும் சமூகமும் எவ்வளவோ செய்தாலும் கூட இன்றும் ஏராளமானோர் இப்படிப்பட்ட பசியால் கொண்டிருக்கிறார்கள். சமத்துவத்திற்கான பசி. இன்று விஞ்ஞான யுகம், உலகம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. 21வது நூற்றாண்டு. இந்த 21வது நூற்றாண்டிலே இயந்திரமயமாகிவிட்டது, கணினிமயமாகிவிட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் மனிதன் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒரு மெஷின் செய்ய ஆரம்பித்து விட்டது. இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றும் மனித அங்கீகாரத்திற்காக, மனித உரிமைகளுக்காக பசியோடு இருக்கின்ற எண்ணற்றவரும் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த சமத்துவத்திற்கான பசி, அறிவுக்கான பசி, உரிமைகளுக்கான பசி, இந்த சமூகத்தினுடைய பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளினால் அழுத்தப்பட்டு ஏராளமான பசியோடு இருக்கிறார்கள். சமீபத்தில் நாம் காணொலியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது வாழ்கின்றீர்களே, நீங்கள் படிக்க முடியவில்லையா, ஊனமாய் பிறந்திருக்கிறீர்களா, பணம் இல்லையா, அது முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவம். உங்களுடைய பாவம் முற்பிறவி பயன்தான் இப்பொழுது உங்களை இப்படியாக பிறக்க செய்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறதே, இது எத்தனை பேரை பட்டினியாக போடுகிறது, எத்தனை பேரை இன்னும் அழுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய பேரை அவர்களை பசித்திருக்க வைக்கிறது. இது ஏராளமான போராட்டங்கள் நாம் வாழ்கின்ற சமூகத்திலே. அன்னை மரியாள் யார்? அன்னை மரியாள் நம்முடைய
வயிற்று பசிக்காக கடவுளிடம் தன்னுடைய திருமகனிடம் மன்றாடி நமக்கு உணவை பெற்றுத் தருகின்ற ஒரு பெண்மணிதானா? இல்லை. அவள் ஒரு விடுதலையின் நாயகி, அவள் ஒரு நம்பிக்கையின் நாயகி, அவள் ஒரு நல்வாழ்வின் நாயகி, அவள் எல்லோரையும் பாராட்ட விரும்புகின்ற நாயகி, அவள் எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற நாயகி, அவள் எல்லோருடனும் குறிப்பாக தேவையில் இருப்போருடன் உடனிருக்க விரும்பும் நாயகி. ஆகவேதான் இப்படிப்பட்ட நலன்களுக்கான ஏக்கம், பசித்தாகம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஆகவே கடவுள் பசித்தோரை பல்வேறு விதமான பசியால் துன்பப்படுகின்ற எல்லோரையும் நலன்களால் நிரப்புவார் என்கின்ற நேர்மறையான நம்பிக்கை உணர்வை கொடுக்கின்ற ஒரு தெய்வீக தாய். அன்னை மரியாள் ஒரு தேவதை அல்ல, அன்னை மரியாள் தெய்வமும் அல்ல. அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நேர்மறை சிந்தனைகளோடு பார்த்து, நேர்மறை சிந்தனைகளோடு எதிர்கொண்டு நாம் அனைவரும் இச்சமூகத்திலே நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற அழகான உண்மைகளை, தத்துவங்களை வாழ்வியல் பாடங்களாக கொடுக்கின்ற பரிசுத்த தாய். அவருடைய திருக்காட்சி அனுபவங்களாக இருக்கட்டும், விவிலியத்தில் அவளை காண்கின்ற பொழுதெல்லாம் அவள் எப்படிப்பட்ட பசி உணர்வால் இருக்கின்றவர்களுக்கு அவள் பசியாற்றுகிறாள் என்பதை பார்க்கிறோமே. முதலிலே கடவுளுக்கே ஒரு பசி ஏற்படுகிறது. என்ன பசி? பழைய ஏற்பாட்டில் ஒரு பசி ஏற்பட்டது. என் மக்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்களுடைய ஓலம் எனக்கு கேட்கிறது, அவர்களுடைய கண்ணீர் என்னை வந்தடைகிறது. ஆகவே நான் யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்கின்ற ஓர் ஏக்க பசி. புதிய ஏற்பாட்டிலும் கூட அந்த புதிய ஏவாளாக தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்ப ஒருவர் வேண்டுமே என்கின்ற ஏக்கத்திலே இருந்த கடவுளுக்கே பசியாற்றுகின்றார் அன்னை மரியாள். மறுக்கவில்லை. அவருக்கு ஒரு ஏக்கம், இந்த மண்புலத்தை மீட்க வேண்டும், தன்னுடைய மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப வேண்டும் என்கின்ற ஆசை. இதற்கு சம்மதம் கேட்டு விண்ணப்பிக்கிறார் கடவுள். அன்னை மரியாள் கொஞ்சம் தயங்கினார். கடவுளால் எல்லாம் கூடும் என்று தூதன் சொன்னவுடன் அவள் ஆகட்டும் என்று அடிபடுகின்றாள். ஆகட்டும் என்று அடிபடுகின்றாள். அப்படி என்றால் இந்த மண்புலத்தின் பறந்துபட்ட விடுதலைக்காக கடவுளோடு இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு அற்புதமான எண்ணம். இந்த எண்ணம் நமக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது. நான் எனக்காக வாழ வேண்டும், என் குடும்பத்திற்காக வாழ வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக சேமிக்க வேண்டும், அதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே அன்னை மரியாள் ஏராளமான கடவுளுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆகட்டும் என்று என்னை போல் சொல்லுங்கள் என்னிடம் கற்றுத் தருகிறார். இந்த உலகத்தின் பசியாற்ற அன்னை மரியாள் கடவுளோடு இணைந்து செயல்பட சம்மதம் தெரிவித்தார். இது உங்களையும் என்னையும் கூட அழைக்கிறார். நாம் அனைவரும் ஒரு கிறிஸ்தவ இறை மக்களாக ஒரு மதிப்பீடுகளோடு வாழ அழைக்கப்பட்டிருப்பவர்கள். பல வகையான பசியை நாம் பசியாற்றப்படுகிறோம், கடவுளால் பசியாற்றப்படுகிறோம். நாம் பசியாற்றுகிறோமா? வெறும் உணவு கொடுக்கின்ற அந்த பசி மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய பொதுநல பணிகளுக்காக நாம் எனக்கே பங்கு என்று நம்மை சுருக்கிக் கொள்ளாமல் அன்னை மரியாளை போல அந்த நாசரேத்து சின்ன கொட்டடை வீட்டை விட்டு வெளியே வர அவள் தயாராகிவிட்டார். ஆண்டவரே, நீ எங்கு அனுப்பினாலும் நான் தயார், நீ எதை சொல்ல சொன்னாலும் நான் தயார் என்று ஆகட்டும் என்று அடிபணிகின்ற அற்புதமான பொதுநல வாழ்வு. இன்னைக்கு அவளுடைய பொதுநல வாழ்வினால் இந்த மண்புலம் மீட்பரை கண்டுகொண்டது. நாம் அடியெடுத்து வைக்க தயாராக இருக்கிறோமா?
ஆகட்டும் என்று சொல்ல தயாராக இருக்கிறோமா? காரணம், இதன் மூலமாக பல பசியை ஆற்ற முடியும். அன்னை மரியாள் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்கின்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. அவரிடம் யாரும் கேட்கவில்லை. ஆனால் விவிலியத்திலே வாசிக்கிறோம், அவள் உடனடியாக எழுந்து விரைந்து, உடனடியாக எழுகிறாள், விரைந்து செல்கிறார், எலிசபெத்தின் வீட்டை அடைகிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட பசிதானத்தோடு நிறைய பேர் இருக்கிறார்கள் மக்களே. யாராவது நமக்கு வந்து உதவ மாட்டார்களா? யாராவது வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்க மாட்டார்களா? யாராவது வந்து நம்முடைய அவமானத்தை நீக்க மாட்டார்களா? எலிசபெத் முதிர்ந்த வயது பெண்மணி. முதிர்ந்த வயதிலே அவள் கருத்து வாங்குவது உடல் ரீதியாகவும் பல்வேறு வருத்தங்கள், மன ரீதியாகவும் வருத்தங்கள், சமூக ரீதியாகவும் அவளை இழிவோடு பார்க்கின்ற நிலைகள். இப்படிப்பட்ட நிலைகளிலே அன்னை மரியாள் எப்படி பசியாற்றுகின்றார் பாருங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று விரைந்து செல்கிறார். தாமதம் செய்யவில்லை, யாரும் அவளை அழைக்கவில்லை. இப்படி பசியாற்ற இந்த சமூகம் உங்களையும் என்னையும் அழைக்கிறது. விழிப்பாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் எலிசபெத்தின் வீட்டை அடைந்து என்ன செய்கிறார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அவள் உள்ளே சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை வாழ்த்தினார். அவருடைய வாழ்த்து எவ்வளவு தூய்மையாக இருந்தது என்றால், 2 தாய்மார்களுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தைகளும் சொல்ல ஆரம்பிக்கிறது. எலிசபெத்து சொல்கிறார், என் வயிற்றில் உள்ள குழந்தை வேறு வகையாக சொல்லிச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட பசியான இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எவ்வளவோ நல்ல முயற்சிகள் செய்யறேன், என்னை யாரும் வாழ்த்த மாட்டேங்கிறாங்களே, என்னை பாராட்ட மாட்டேங்கிறாங்களே, என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு திறமைகள் உண்டு, எனக்கு அறிவு உண்டு, எனக்கு ஆற்றல் உண்டு, ஆனால் என்னுடைய பொருளாதார பலம் அல்லது சமூக பலம் இதை முன்னிட்டு என்னை யாரும் வாழ்த்துவதில்லை என்று ஏக்கத்தோடு பாராட்டு பசிக்காக, வாழ்த்து பசிக்காக, அங்கீகாரத்தின் பசிக்காக ஏராளமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் அவளே கடவுளின் தாய், அவள் கடவுளின் தாய். இதை எலிசபெத் சாதாரண பெண்மணி. ஆனால் கடவுளின் தாய் தன்னை மிகப்பெரிய கர்வத்திற்கு ஆளாக்காமல் தாழ்த்தி கொண்டு வாழ்த்துகிறார். நீங்க சமூகத்தில் வாழ்த்துவோம் மக்களே. நீங்க அப்படிப்பட்ட பசியால நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியில போனா நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே நம்முடைய கணவர் நம்மை பாராட்ட மாட்டாரா என்று பசிதாகத்தோடு இருக்கின்ற பெண்மணிகள் ஏறாம். நம்முடைய அப்பா அம்மா நம்மை பாராட்ட மாட்டார்களா என்று ஏற்கின்ற பிள்ளைகள் ஏறாம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தியாகத்தை அங்கீகரித்து நம்மை கௌரவிக்க மாட்டார்களா என்று ஏற்றுகின்ற பெற்றோர்கள் ஏறாம். வாழ்க்கை பசி நிறைய இருக்கிறது. இது ஒரு ஏக்கம், இது ஒரு ஏக்கம், இது ஒரு பசி. உணவு கொடுத்து விடலாம், ஆனால் அவர்களுடைய மனதிற்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள் முக்கியம், இந்த சமூகத்திற்கு நீங்கள் முக்கியமானவர்கள், நீங்கள் தேவைப்பட்டவர்கள் என்று சொல்வதும் பசியாகின்ற செயல். இதை நாம் கான்சியஸா செய்யறோமா? We take everything for granted. எல்லாமே அப்படியே விட்டுறோம். அம்மா தானே, அப்பா தானே, அம்மா அப்பானா உதவி செய்யலாம் வேணும், பெற்றாங்கல்ல அதனால நம்ம படிக்கத்தானே என்று எல்லாவற்றையும் take for granted. ஏன் அதை செய்யாமல் அவர்களை இருந்து விடலாமே? இவ்வளவு ஞாபகம் எடுக்க வேண்டும் தேவையில்லையே, அவ்வளவும் செய்கிறார்களே. அப்ப பெற்றோர்களை வாழ்த்துவது, பிள்ளைகளை வாழ்த்துவது, நண்பர்களை வாழ்த்துவது, சமூகத்தில் எளியவர்களை வாழ்த்துவது, அங்கீகாரம் இல்லாமல் திறமையோடு இருப்பவர்களை கண்டுபிடித்து உயர்த்துவது, இவையெல்லாம் பசியாற்றுகின்ற செயல்கள். அன்னை மரியா பாடம் பசிப்பவரை நலன்களால் நிரப்பினார். He that filled the hungry with good things, நன்மைகளால் நிரப்பினார். இன்னைக்கு நீங்கள் நான் நன்மைகளால் நிரப்ப அழைக்கப்படுகிறோம் மக்களே. நம்பிக்கை. எலிசபெத் எப்படி பாடுகிறாள்? ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரிட்டோம், நம்பிய நீர் பேரிட்டோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பசி இருக்குது. அவநம்பிக்கை, அவநம்பிக்கை. எதை எடுத்தாலும் தவறாக பார்ப்பது, கருக்கண்ணாடி போட்டு பார்ப்பது, எவற்றிலும் நம்பிக்கை. இந்த மனுஷனா பயமா இருக்குது, இந்த இடமா பயமா இருக்குது, இந்த சூழ்நிலையா பயமா இருக்குது, யாரையும் நம்புவதில்லை, எதையும் நம்புவதில்லை, எல்லாமே எனக்கு இருட்டு என்று நாம் அவநம்பிக்கையே வாழ்கிறோம். நல்லா இருக்கீங்களா?
நீ நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நல்லா இருந்து விடுவோம். அவர்கள் இன்னைக்கு சமூகத்திலே அவநம்பிக்கை, எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள், எதை எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் தவறாக பேசுவது, தவறாக எண்ணுவது, எதிர்மறையாக எண்ணுவது, நடக்காது, இயலாது, முடியாது, கூடாது, வாய்க்காது என்று நெகட்டிவாகவே பேசிக் கொண்டிருப்பது. ஆனால் அன்பிமரியால் பாருங்கள், ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும், நிறைவேறும். அது கொஞ்சம் கூட கொஸ்டின் மார்க்கே கிடையாது. நிறைவேறுமா? நிறைவேறினாலும் நிறைவேறும் கிடையாது. நம்முடைய கடவுள் God of certainty, அவர் அறுதியிட்டு சொல்வதிலே வல்லவர். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிடைச்சா கிடைக்கும், கேளுங்க, கேட்டு பாருங்க, கிடைச்சா கிடைக்கும். கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்க, கிடைச்சா கிடைக்கும். தட்டுங்கள், திறந்தாலும் தருங்கள், இல்லை திறக்கப்படும். அவ எல்லாமே சர்டன். ரொம்ப நம்பிக்கையை பார்த்துக்கிறார். இந்த மாதிரி பசியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவநம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவது, நன்மைகளால் நிரப்புவது, பசி ஆற்றுவது. அன்னை முறையால் அதை செய்கின்றார். தானும் நம்புகிறாள், எலிசபெத்தையும் நம்ப வைக்கின்றார். அடுத்ததாக இன்னைக்கு நிறைய பசி இருக்கிறது. அன்னை முறையால் என்ன செய்கிறார்? அங்கே எலிசபெத்தோடு தங்கி இருந்து அவருக்கு 3 மாதம் பணிகளை செய்கின்றார். இவர் யார்? கடவுளின் தாய். இவர் யார்? பெண்களுக்கு பேர் பெற்றவர். இவர் யார்? கடவுள் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி நம்பியவர். அப்ப இவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவள். இவர் யார்? கடவுளுடைய அருளை கண்டடைந்தவள். இவர் யார்? தூய ஆவியால் நிரப்பப்பட்டவள். இவர் யார்? கடவுளுடைய வல்லமை இவர் மேல் நிலையிடப்பட்டது. இவர் யார்? இவர் திருவயிற்றில் வளரும் குழந்தை தூயர். இவ்வளவு வேறுபலன்கள் நிறைந்தவள். அவள் எவ்வளவு எளிமையாக, தாழ்ச்சியாக அந்த வயதான பெண்மணிக்கு கூட யாரும் இல்லாத சூழ்நிலையில் அப்படியாக பணித்தை செய்கிறாரே. இன்னைக்கு நிறைய பசி இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் எவ்வளவு வயதானவர்கள், ஆகா என் பிள்ளை நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், ஐடில இருக்கான், கார்ல போறான், என்ன மட்டும்தான் இந்த ஒரு சின்ன மூளைகளை முடக்கி வைக்கிறான். அம்மா இங்கே எங்கே வராத, இங்கே என்று தன்னுடைய தாயையும் தந்தையும் முடக்கி விடுகின்ற தன்மை இன்று பெற்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு, முதியோர்களுக்கு பணிவிடையே தரப்படுவதில்லை, மரியாதை தரப்படுவதில்லை, அவர்களுடைய தியாகத்திற்கு சன்மானம் தரப்படுவதில்லை. ஏதோ அவர்கள் காலம் முடிகிற வரைக்கும் பல்ல கடித்து பார்த்துக் கொள்வோம் என்று இருக்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். நான் கண்கூடாக பார்க்கிறேன், என் பங்கில் பார்க்கிறேன், நன்மை கொடுக்க செல்கின்ற பொழுது பார்க்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 60-70 பேருக்கு நன்மை கொடுக்கிறோம். நன்மை கொடுக்க செல்கின்ற பொழுது அந்த தாய்மார்களை, அந்த பிள்ளைகள் பராமரிக்கிற விதத்தை பார்க்கிறேன். ஒரு இடத்திலே நல்ல பிரம்மாண்டமான அறை, பெரிய கட்டில், பெரிய ஏசி, அவர்களுடைய பிள்ளைகள். இந்த தாய் ஒரு மாடிப்படியின் கீழே அல்லது ஏதாவது ஒரு மூலையிலே எந்த வசதிகளும் இல்லாமல், உன்னுடைய எல்லா இந்த வசதிக்கும் காரணம் அந்த தியாகம் தான். கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்க்கிறோம். அவங்க என்ன பசியோடு இருப்பாங்க? 3 வேளைக்கு என் புள்ள சாப்பாடு கொடுத்துறான், இல்ல என்னோடு வந்து அமர்ந்து பேசுகிறானா, நான் செய்த தியாகத்தை சொல்லி எனக்கு நன்றி சொல்லுகிறானா, என்னுடைய பிறந்த நாளையும் அவனுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது போல கொண்டாடுகிறானா என்கின்ற ஏக்கம் பற்றி இல்லாமல் இருக்கிறது. இருக்கத்தான் இருக்கிறது. உங்களிடம் ஒருவேளை சொல்ல மாட்டார்கள், நீங்கள் குறிப்போடு நினைத்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்களிடம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பசிதாகத்தோடு இருப்பவர்களுக்கு ஏராளம். அவர்களை நலன்களால் நிரப்புவது நம்முடைய கடமை. அவர்களை நலன்களால் நிரப்புவது நம்முடைய கடமை. அருமையான மக்களே, அன்னை மரியாள் இந்த நன்றி பாடல் எவ்வளவு அற்புதமான நன்றி பாடல் இது. என் ஆன்மா கடவுள் தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தினார் என்கின்ற அந்த நன்றி பாடலை பாடுகின்றார். இன்னைக்கு நாம நிறைய காரியங்கள்ல இப்படிப்பட்ட பசியான நாமே இருக்கிறோம், அதை உணர்வதில்லை. நாம் எதற்கும் நன்றி சொல்வதில்லை, கடவுளுக்கும் நன்றி சொல்வதில்லை, மனிதர்களுக்கும் நன்றி சொல்வதில்லை. ஆனால் அன்னை மரியாள் பாருங்கள், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு எப்படியாய் அவள் புகழ்ந்து பாடி கடவுளை ஆர்ப்பரித்து கொண்டாடி நன்றி சொல்கின்றார். நாமும் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட பசியோடு இருக்கிறோம். ஆனால் அது பசிதான், அது ஒரு நோய் தான், அது ஒரு குறைதான் என்று உணர்வதில்லை. இது போன்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்மை நன்றி சொல்ல அழைத்து விடுகின்றன. பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். புனித குழந்தை தினத்தால் சொல்ல
சொல்வாள், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இப்பொழுது நான் நன்றி கூற ஆரம்பித்தேன் என்றால் என் வாழ்நாள் போதாது என்று. எல்லாம் கடவுளுடைய திருச்செயல். நான் வாழ்கிறேன், பேசுகிறேன், இயக்குகிறேன், நடக்கிறேன், பார்க்கிறேன், உணர்கிறேன், ருசிக்கிறேன், எல்லாம் கடவுளுடைய திருச்செயல். நான் விழிக்கிறேன், எல்லாமே கடவுளுடைய திருச்செயல். நான் மூச்சு விடுகிறேன், கடவுளுடைய திருச்செயல். நன்றி கூற வேண்டாமா? இப்படிப்பட்ட நன்றி கூற நாம் கடமைப்படுகிறோம். அன்னை மரியாள் நிறைய நலன்களால் கடவுள் நிரப்புகிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களால் அவள் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். காணாவூர் திருமணத்திலே அங்கே என்ன நடக்கிறது? அங்கே ஒரு தேவை இருக்கிறது. யாரும் அவரிடம் அந்த தேவையை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கவில்லை. ரசம் தீர்ந்து விட்டது என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்பட்டு எப்படி இருந்து விடுகிறோம்? சரி உரையை போல நம்ம கொஞ்சம் வேகமா போய் உட்காரணும், இல்லாம ஏன் 10 சாப்பிடணும் அப்படின்னு நாஸ்கா சொல்லிட்டு வெளில போயிடலாம். இதுதான் நம்மளுடைய டெண்டன்சியா. ஆனால் அன்னை மரியாள் எப்படி பார்க்கிறார்? அதை வேறு விதமாக பார்க்கிறார். இவர்களுக்கு உதவி தேவை, ஏதாவது செய்ய வேண்டும். நாம் கடவுளையே பெற்றெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். என்னுடைய மகனால் இதை செய்ய முடியும். ஆகவே தன்னுடைய மகனை விசுப்பி விடுகிறார். ஏதாவது செய்வார். நான் என்ன செய்ய முடியும், நீ என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லவே இல்லை. நேரடியாக ஆர்டர் போடுறாங்க. அவர் சொல்வதெல்லாம் செய்கிறேன். அன்னை மரியாள் அடுத்தவருடைய கண்ணீரை கண்டவுடனேயே, துன்பத்தை கண்டவுடனேயே, தேவை கண்டவுடனேயே அவர் என்ன செய்கிறார்? செயல்பட ஆரம்பிக்கிறார். செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். நாம கூட நிறைய தேவைகளை பார்ப்போம், கண்ணுக்கு முன்னாடி தெரியும் தேவை, ஆனா செயல்படவே மாட்டோம். ஆனா கோயிலுக்கு வருவோம், நன்மை வாங்கும், செத்த விசுவாசம் மக்களே. தேர் திருவிழா கொண்டாடும், மாலை மரியாதை செய்யும், செத்த விசுவாசம் மக்களே. என் கண்ணுக்கு முன்னால் ஒருவன் துன்பப்படுகின்ற பொழுது அதை கண்ட மாத்திரத்திலே நான் செயல்படவில்லை என்றால் எனக்கு விசுவாசமே இல்லை என்று அர்த்தம். அவர் இருந்தாலே சாதம் இல்லவே இல்லை என்று அர்த்தம். ஆகவே செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். அன்னை மரியாள் செயல்படுகின்ற விசுவாசம். அவர் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட எவ்வளவோ பேரு பரிதவித்து நிற்கிற காட்சி நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்திலே, அன்பியங்களிலே, நம்முடைய பங்கிலே பார்க்கிறோம். அதைத்தான் நம்முடைய ஆயர் சொல்வார். இந்த திருவிழா நாட்கள் நிறைய செலவுகளை எல்லாம் குறைங்க, நிறைய வானவேடிக்கைகள், நிறைய தேர் திருவிழாக்கள், நிறைய ஆடம்பரங்கள், இதில் காசை கரையாக்காதீங்க. ஒவ்வொரு திருவிழாவின் நிறைவிலும் 2 பேரை படிக்க வச்சோம், ஒருத்தர் கல்யாண உதவி செஞ்சோம், ஒருத்தருக்கு வீடு கட்ட சின்ன உதவி செஞ்சோம் என்று நாம் நம்முடைய கணக்கை முடித்தோம் என்றால் அது அற்புதமான திருவிழா. அப்ப அப்படிப்பட்ட விரைந்து சென்று உதவி செய்வது, தானே வழிந்து சென்று உதவி செய்வது, இவையெல்லாம் இப்படிப்பட்ட பசி ஏக்கத்தோடு இந்த சமூகத்திலே, கிறிஸ்துவ சமூகத்திலும் நம்மோடு வாழ்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். இந்த பசியை எல்லாம் நலன்களால் நிரம்ப வேண்டும். அன்னை மரியாள் இன்னும் எப்படிப்பட்ட பசியை ஆற்றுகிறார்? சிலுவையின் அடியிலே அவள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார். ஆனால் துயர நேரத்திலே கைகுட்டி சிரிக்காமல் அல்லது ஒதுங்கி விடாமல் உடன் இருப்பது என்பது ஒரு பெரிய பசியாற்றுகிற செயல். அதாவது நேரத்தை கொடுப்பது, நம்முடைய அன்பை கொடுப்பது, நம்முடைய தட்டி கொடுத்தலை கொடுப்பது, நம்முடைய நம்பிக்கை, கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்று சொல்வது. அன்னை மரியாள் வேற ஒண்ணுமே சொல்லவில்லை. பெருசா அழுது குழம்பிலாம் தீர்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த வியாபார மாதா அப்படியே அழுது காட்சி அளிக்கிறது. நான் கடந்த பெரிய வெற்றி என்று என்னுடைய பங்கிலும் கூட ஒருவரை அழைத்திருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஒப்பாரி வச்சார். பயங்கரமா உருக்கமா இருந்தது. எல்லாம் தேடி அழுதான். ஆனா ஒரு நற்செய்தி பணியாளர் என்று வந்தார். ஃபாதர் ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் இருந்தார். எனக்கு என்ன எல்லாம் உருக்கமா நல்லா இருந்தது, நாங்கள் எல்லாம் தேடி அழுதோம் ஃபாதர், நெக்குருகி அழுதோம் ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கண்டம் பண்றீங்க. அவர் சொன்னாங்க, மாதத்தை அழுந்திருக்கவே மாட்டாங்க ஃபாதர், மாதத்தை அழுந்திருக்கவே மாட்டாங்க. அவள் எவ்வளவு பெரிய வீர பெண்மணி. தன்னுடைய மகனை அவள் முகவாட்டத்தோடு இந்த மறுகுலத்தில் கொடுக்கவில்லை, முகமுயற்சியோடு அவள் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு சிலுவை வரும், அவன் சாக போகிறான் என்று தெரிந்தும் கூட அவனை தடுக்கவில்லை, கூட போகின்றார். காரணம், அவர் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டவர். அந்த ஆகட்டும் என்று சொன்னது அந்த நேரத்திற்கு அல்ல, இட் இஸ் an eternal yes.
நித்தியத்திற்குமான ஒரு ஆகட்டும். ஆகவே அவர் அழுது குழம்பி இருக்க மாட்டார். இதற்குத்தானே நான் ஒப்புக் கொடுத்தேன், இதன் வழியாகத்தான் இந்த மனுக்குளம் மீன்படைய போகிறது என்று அனைத்தையும் அவர் உள்ளத்தில் இருத்தி தியானித்தார் என்றான் வேதம் சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அன்னை மரியா அவர் அழுது குழம்பி எல்லாம் ஆகிக்க மாட்டார். தன் மகனோடு இருந்தார். தன் மகனுக்கு நம்பிக்கை கவலைப்படாத ராஜா, கவலைப்படாத ராஜா, நான் இருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்க ராஜா, சீக்கிரம் முன்மொழியாக இந்த உலகம் மீட்படைய போகிறது, நீ மீட்படைய போகிறது. அதனால்தான் திருச்சபை அவளை உடல் ரட்சகி என்று கொண்டாடுகிறது. ஏன் அவளை துணை மீட்பர் என்று கொண்டாடுகிறது? தன் மகனின் பாடுகளில் உடனிருந்தவள், தன்னுடைய மகனின் பாடுகளில் நொந்து அவள் அழுது குழம்பி இருக்க மாட்டாள். எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி! என் அருமையான சகோதரனை சகோதரி, இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட பசியில் இருக்காங்க. உடன் இருக்க மாட்டாங்களா? என் துன்பத்தின் நேரத்தில் நான் தனியனாக இருக்கிறேனே, நான் தனியனாக இருக்கிறேனே என்று எத்தனை பேர் இன்னைக்கு கடன் தொல்லையிலே, பொருளாதார பிரச்சனையிலே, பல்வேறு விதமான இழப்புகளிலே, நட்டங்களிலே நொடித்து போகின்ற பொழுது அன்னை மரியாதை போல உடன் இருக்கிறோமா? உடன் இருப்பது பசியாக்குவது, உடன் இருப்பது நலன்களால் நிரப்புவது. எப்படி நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம் மக்களே? அருமையான சகோதரனை சகோதரி, கடவுள் பசியாக்குகிறவர், கடவுள் பார்த்து பசியாக்குகிறவர். அவர் உணவும் கொடுப்பார், உறவும் கொடுப்பார். அவர் உறவும் கொடுப்பார், உணர்வும் கொடுப்பார். அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். ஆகவே வெறும் உணவளிக்கின்ற, மன்னா பொறுகின்ற கடவுளாக, சோறு போடுகின்ற மனுஷனாக அவரை பார்த்து விடாமல் நம்பிக்கை கொடுக்கின்றவராக, உணர்வு கொடுக்கிறவராக, உறவு கொடுப்பவராக, உடல் இருப்பவராக நம்முடைய கடவுளை பார்க்கின்ற பொழுது அவர் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். இன்னைக்கு ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை கொண்டாட வந்திருக்கிற நான் இப்படிப்பட்ட பசியாற்றுகிற செயல்களை செய்ய வேண்டும். வெறும் தர்மம், குடியரசு உணவு கொடுப்பது மட்டுமல்ல, நம்பிக்கை கொடுப்பது, வாழ்த்துவது, மரியாதை கொடுப்பது, நன்றி சொல்வது, பராமரிப்பது, முகமலர்ச்சியோடு கொடுப்பது, துன்பங்களில் உடனிருப்பது, இவையெல்லாம் பசியாற்றுகின்ற செயல். இப்படிப்பட்ட பசியாற்றுகின்ற செயல்கள் தான் ஒருவரை நலன்களால் நிரப்புவது. அப்படிப்பட்ட நலன்களால் நிரப்பி இந்த உலகத்தை அழகின் உலகமாக, இந்த உலகம் எல்லோருக்குமான உலகமாக, இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியான உலகமாக மாற்ற நாம் ஆரோக்கிய அன்னைபடியாக இறையருள் நன்றாடுவோம். ஆமென். எழுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் திருத்தலங்களில் அன்னை மரியாதையாக சமர்ப்பிப்போம்.
அன்பே உருவான யாத்திரா என் பக்கல் மறைக்கத்தில் பயிலும் அனைத்து குழந்தைகளையும் உன் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அனைவருக்கும் நல்ல அறிவையும் ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தாரும். நவீன நாகரீகத்தின் மாயைகளில் விழாமல் தங்களின் லட்சிய வாழ்வுடன் தொடர்ந்து பயணிக்க உமது ஆற்றலையும் குடும்ப உறவுகளில் ஒழுக்கத்துடன் வளர தேவையான அருளையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உங்களிடம் மன்றாடுகின்றோம். வாழ்வை வளமாக்கும் நல்லதே இறைவா. நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் மிரட்டப்பட்ட பெற்றோர்கள், ஏழை எளியோர்கள், அனாதைகள், கைப்பெண்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். தங்களது வாழ்க்கையில் இவர்கள் சந்திக்கின்ற உடல் உள்ள பிரச்சனைகள், நிராகரிப்புகள், ஏமாற்றங்கள், அடக்குமுறைகளில் இருந்து வெளியேறி அன்பின் உறவில் இணைந்து மனித மாண்புடன் வாழக்கூடிய இறைவனான வாழ்விற்காக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், துன்புறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாழ்வோருக்கு நாங்கள் உதவி அதன் வழியாக எங்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்யவும், அவர்களின் பொருளாதார தேவைகளை சந்திக்கவும் இரக்கமுள்ள நல்ல இதயத்தை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் தங்கள் உள்ளத்தில் இயேசுவே ஆண்டவர் என்று சான்று பகரவும், குடும்பம் என்ற கூடாரம் சுயநலத்தால் சிதறி போகாமல் இருக்க உறுதியான பாச பிணைப்பினை எங்களுக்கு தந்து இவ்வுலகை வென்று நிறைவாழ்வு பெற்றுக்கொள்ள தேவையான வரங்கள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை அன்புடன் வேண்டுகின்றோம். திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுத்திருக்கின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவிசாய்த்திடும் எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு
எங்கள் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியர்களும் அதனால் இவை உமக்கு ஏற்றமையாகும் உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்க வேண்டியை கண்டு நாம் உண்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனிதர் அடிமரியாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் நமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே கவனியும் நீதியுமாகும். உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பட புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்களையும் கண்டுகொண்டு அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் இறக்கத்திற்கு எல்லா காலங்களிலும் நீடிப்பை செய்து வருகின்றீர். அவர் வழியாக மதுமான்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாம் ஒருமை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்கறையுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே கூடியவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை கொடுத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை எழுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகங்களில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கொண்டு தம் சீடர்களுக்கு அளிக்கக்கூடியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருதை அருந்தியவை கிண்ணத்தில் மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பிறகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் மறுபடுகளை தூய ஆவியானவர் கொண்டு சேர்க்க
தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கைதர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டவே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அதை அன்பில் என்று பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கிற உணர்வில் விழுமைகள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கணித புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராயிருந்த ஆகிய புனித அனைவரோடு நாம் நிறைவான பங்குகள் தகுதி பெற்று உன் திருமகனை சிற்றருடையாக மைபோர்தே வரவருட மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எளிய ஜபத்தை அனைவரும் இணைத்து ஜெபிப்போம். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாக இருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மணித்திருப்பீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விரும்புவதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்திடும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விடாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்கிறாக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைகின்ற நீ சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயர்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுதலும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதிக்கு அறைகின்ற ஆறுதலை காக்கும். வாழ் துன்பங்களை கொடியேற்றும் ஆசீர்வதித்து பாதுகாத்தலும் தாயே. அவருடைய வழிகளும் ஒரு மணி எழுதுகிறதும் விரைவாக நாம் நிறைவு செய்வோம். நாடுகளில் துணை திருவிழாவுடைய வழிபாடுகளை சிறப்பித்த அன்னை தெரசா மற்றும் சின்னப்பர் தம்பியங்களுக்காக அவர்களோடு இணைந்து இந்த வழிபாடுகளில் பங்கெடுத்து சிறப்பித்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், பிள்ளைகள் மற்றும் பெண்கள் பணிக்குழுவினருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்களில் தொடர்ந்து அவர்களுடைய உழைப்பு இங்கே அதிகமாக கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக என்னுடைய பங்கு அவர்களுடைய தாராள உதவி நன்கொடையாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பெண்கள் பணிக்குழுவினர், மரியாதை செயலியர், பாடல் குழுவினர், மறைக்கல்வி ஆசிரியர்கள், பிள்ளைகள், பேழ்ச்செல்வர், வேதியர் இவர்களோடு இணைந்து நம்முடைய அருள் சகோதரர் என்று ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுடைய உழைப்பு அதிகமாக நிறைந்து நிற்கிறது. இதை தவிர்த்தும் பலர் தன்னார்வத்தோடு இங்கே உதவி புரிகிறீர்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்த நாட்களில் பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். தகுதியவர்களே, நாளைய வழிபாடுகளை சிறப்பிப்போர் புனித அந்தோனியார் மற்றும் சூத்தியர்கள் அங்கீகரித்தார். இவர்களோடு இணைந்து ஆடவன் குழுவினரும் மரியாதை செயலியினரும் ஆகிய வழிபாடுகளை சிறப்பிப்பார்கள். சரியாக மாலை 6 மணி அளவிலே திருமாலையோடு நாம் இன்றைய அன்னையின் பிறப்பு விழாவிலே நாம் மகிழ்வோடு பங்கெடுத்து திருப்பெருமையில் நாம் இணைந்து இறை ஆசிரியக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நாளில் நேரத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறேன். எனவே சரியாக 6 மணி அளவில் ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பதியும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருத்தேர் பவனியும் நம்முடைய வீதிகளில் நாம் எடுத்துச் செல்வது, இறுதியாக கொடியிறக்கவும் அதனைத் தொடர்ந்து உணவை நாம் பகிர்ந்து மகிழ்ந்திட உங்கள் அனைவரையும் அன்போடு தினத்தின் வழிபாடுகளில் இணைந்து மகிழ்ந்திட உங்களை அழைக்கிறேன். எனவே நேரத்தோடு கடந்த 2 நாட்களாக நீங்கள் பங்கெடுப்பது போல நாளை தினமும் இன்னும் நேரத்தோடு பங்கெடுத்தால் வழிபாடு நிகழ்வுகளை இந்த விழாக்களின் நிகழ்வுகளை நிறைவு செய்து நாளை மறுதினம் உங்களுக்கு படி செல்வதற்கு வசதியாக நாம் நேரத்தை வழிபாடுகளை முடித்துக் கொள்வோம். எனவே தயவுகூர்ந்து மீண்டுமாக இன்றுவோம் நாளை தினமும் சரியான நேரத்தில் நாம் வழிபாடுகளை தொடங்குவதற்கு முன்வரும்படியாக ஒரு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த நாட்களில் மீண்டுமாக சொல்ல விரும்புவது, அவர் இந்த ஆலயத்திற்குள்ளே இடமில்லாததால் வெளியே நீங்கள் அமர்ந்தீர்கள். அமர்ந்தவர்கள் திருப்பதிக்கு பிறகு அப்படியே கடந்து செல்வதை காட்டிலும் நீங்கள் ஆலயத்துக்குள் வந்து அன்னையை தரிசித்து அன்னையிடம் ஜெபித்துவிட்டு நீங்கள் இல்லம் செல்வது நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பலரை நான் பார்த்திருக்கிறேன். திருப்பதிகளிலே வெளியில் அமர்ந்துவிட்டு வெளியில் திவ்ய நற்கருணையை கொண்டுவிட்டு அப்படியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். எப்பொழுதுதான் ஆலயத்துக்குள் வந்து ஆண்டவரையும் அன்னையையும் நாம் தரிசிப்போம். எனவே நாளை தினம் இது ஒரு பழக்கத்தை நாம் செய்வோம். இன்றைய தினமே அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதோடு இணைந்து அன்புடையவர்களே, இது கிராமப்புறம் என்றாலும் கூட நாம் அனைவரும் வேறு தொலைவிலிருந்து பல ஊர்களிலிருந்து நாம் வருகிறோம். எனவே நம்முடைய ஊர்களில் நம்முடைய பாரம்பரியம் என்னவாக இருக்கிறது? திருவிழா நாட்களிலே அனைவரும் ஆலயங்களை சுற்றித்தான் தெரிந்தவர்களாக இருப்போம். நான் பலரை பார்க்கிறேன். பலருடைய தாராள நிலைத்து இருக்கிறது பங்குதளத்திலே. ஆனால்
ஒரு நேரமாவது இந்த திருவிழா நாட்களில் 5 நிமிடம் ஆலயத்தை தேடி வந்து இங்கே என்ன நடக்கிறது, இங்கே ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து விட்டு செல்லலாம் என்கிற உணர்வு சற்று தோய்வாக தான் நான் பார்க்கிறேன். தயவு கொண்டு நாளைய தினத்திலே காலையில் திருப்பலி இல்லை, மாலையில் தான் திருப்பலி, நாள் முழுவதுமாக நேரம் இருக்கிறது. அன்னையின் பிறப்பு விழா. எனவே தயவு கூர்ந்து வாருங்கள். அன்னையை சிறிது நேரம் தரிசித்து விட்டு தனிமையோடு ஜெபித்து விட்டு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து சென்று நாளை இரவு மாலை திருப்பலியில் பங்கெடுங்கள். எனவே இதற்கான முயற்சியில் அனைவரும் ஈடுபட உங்களை அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த விழாவில் அனைவருடைய பங்களிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாளை தினமும் வருகிறேன் கொடுங்கள். இந்த விழாவை நட்புடன் நாம் கொண்டாடி கொள்வோம். அன்புடையவர்களை இந்த நாளிலே நேற்றைய தினத்தில் நாம் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தது போல நம்முடைய வெளிப்பகுதிகளில் இருக்கிற காந்தி நகர் பகுதியிலும் நம்முடைய ஆலயத்துடைய பிற்பகுதியில் வாகனங்களை நிறுத்தினீர்கள். அதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நாளை தினமும் இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் உணவு பரிமாறுவதனாலே இங்கே வாகனங்களை நிறுத்த முடியாத சூழல். எனவே தயவு கூர்ந்து நாளை தினத்தில் நாம் காந்தி நகர் பகுதியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு முயற்சி எடுப்போம். வெளிப்பகுதியில் இருக்கிற அந்த பகுதி. அதே நேரத்தில் இரு தெருக்களிலே சற்று வாகனங்களை நிறுத்துவதை நாளை தினம் மட்டும் சற்று தவிர்ப்போம். ஏனென்றால் திருத்தேர் பவனி இந்த வலதுபுறத்தில் தான் பயணித்து போகிறது. அதோடு நம்முடைய பங்கு பணியாளர்களுடைய இல்லத்தின் பின்பகுதியிலிருந்து தான் திருத்தேர் பவனியானது பயணிக்கிறது. எனவே அந்த இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய வாகனங்களை நாம் நிறுத்தி இருக்கிறோம். நாம் இதில் மட்டும் நாம் முன்பு அதற்கு அருகாமையில் ஒரு விசாலமாக இடம் இருக்கிறது. அங்கே நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நிறுத்துங்கள். என்றால் நீங்கள் இந்த காந்தி நகர் அந்த வீதியில் என்னுடைய பகுத்தந்தைகளுடைய பழைய இடத்தின் அருகாமையில் அவ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நிறுத்தும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புடையவர்களே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த பகுதியில் எழுத பொழுது 8வது நாள் என்னுடைய திருவிழாவில் தான் நான் பொறுப்பெடுத்தேன். அந்த தினத்தில் பல்வேறு சூழல்களை நாம் கடந்து வந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக கொரோனா தொற்று நோய். எனவே இந்த நாட்களிலே அதிகமான மக்களினுடைய பங்களிப்பு நாட்களில் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் நாட்களிலே அன்றைய தினத்தில் இந்த திருப்பலி நிறைவேற்றி என்னை பொறுப்பெடுக்க செய்தவர் நம்முடைய அன்றைய நாளுடைய மறைமாவட்ட உதவி நிர்வாகமும் இன்றைய நாளின் குரோம்பேட்டை பங்கு தந்தையாகவும் பல்லாவரம் மறைப்பட்ட ஆலய பொதுவதி குருவாகவுமாக இருக்கிற தந்தை காசு தந்தை கார்த்திகை சொன்னார்கள். எனவே அவருடைய தோழமையும் நட்பும் இன்று நாள் தொடங்கியத அன்று நாள் தொடங்கியத கடந்த 12 ஆண்டுகளாய் நான் பார்த்து வருகிறேன். அதிலும் குறிப்பாக அவருடைய பகுத்தளத்தில் நான் இந்த 5வது ஆண்டை தொடர்வரை இறுதி ஆண்டிலே பயணிக்கின்ற வழியில நான் ஒரு சிலரை நன்றியோடு நினைத்து அவருடைய உடனிருப்பை பார்த்தேன். அது ஒருவராக தந்தை இருக்கிறார். அழைத்து மாத்திரத்திலே வந்தார். தொடக்கத்தில் எவ்வாறு தட்டி கொடுத்தவராய் விளங்கினாரோ அதே போன்று ஒவ்வொரு நிகழ்விலும் பார்க்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த காலச்சூழல்களிலும் அவருடைய அந்த ஆர்வமும் அக்கறையும் நம்முடைய பங்குதளத்தின் மீதும் என் மீதும் அதிகமாக இருந்தது. அதிலே நான் தெரிந்து கொண்டேன். நாடு மக்கள் அனைவருடைய வாழ்வுக்குமான ஒரு இறை வேண்டலை இறை கூடுதலை இந்த நாடுடைய தலைப்போடு கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்குள் வளர்த்தெடுத்திருக்கிறார், வாக்கெடுக்கிறார். அந்த வாக்குக்கும் அந்த வளர்த்தெடுக்கின்ற அந்த சூழலுக்குமாய் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நாடுடைய இறுதி ஆண்டின் பயணத்தின் தொடக்கத்தில் இருக்கின்றவர்களில் அருள்தந்தையினுடைய இந்த உடனிருப்பும் நம் அனைவருடைய தோழமையோடு நாம் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலச்சூழலில் நமக்கான இறை வேண்டுதலுக்காக இங்கு ஒன்று கூடி நம்மை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அருள்தந்தைக்கு உங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக இவ்வேளையிலே நாம் அனைவருமாய் கலந்து எழுப்பி நன்றியோடு தெரிவித்துக் இந்த நாடு அருள்தந்தையோடு இணைந்து இந்த திருப்பலியில் குறிப்பாக இந்த நாடுகளின் தொடக்க நிலையில
நற்கருணை ஆராதனையை அற்புதமாய் வழிநடத்தி நமக்கு இயேசுவன் 3 நிலை ஆசிரியரை அற்புதமாய் வழங்கி தந்தவர் அன்பு தந்தை ஏடி மைக்கேல் அவர்கள். தற்பொழுது நம்முடைய தூமையார் தேசிய திருத்தலத்தினுடைய அறிவு தந்தையாக இருக்கிறார். என்னுடைய பெருகிய நண்பர் நாடு நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து பல்வேறு அறிவுரைகளோடு கட்டிக் கொடுக்கின்ற ஒரு நல்ல தந்தை இங்கே வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்கின்ற வகையில் தான் இருந்து கொண்டிருக்கும். இந்நாளில் தோமையார் தேசிய திருத்தலம் பல்வேறு முன்னெடுப்புகளிலும் பல்வேறு மாற்றங்களிலும் நம்முடைய தமிழக அரசிடமிருந்து மிகப்பெரிய தொகையை பெற்று அங்கே பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகிறார். எனவே இந்த நாளிலே அருள்தந்தை நம்மோடு இணைந்த நமக்காய் நிறைய ஆசை பெற்று தந்தமைக்கு இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அனைவருக்கு சார்பாக தெரிவித்துள்ளோம். அருள்தந்தையோடு இணைந்து இந்த திருப்பணியில் பங்கெடுத்திருக்கிறவர் அருள்தந்தை கமூன்ராஜ் அவர்கள். நம்முடைய பகுத காலத்திலே சேவையோடு பங்குதலத்தோடு இணைந்திருந்த பொழுது நம்முடைய நாட்டில் அருள்தந்தை என்பவர் இங்கே உதவி பகுத்தந்தையாக இருந்தவர். எனவே இந்த நாளில் அருள்தந்தையினுடைய பிரசன்னம் அவருடைய பங்களிப்பு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவர்களுடைய அருமை நண்பர் நாளில் திருப்பணியில் பங்கெடுத்திருக்கிற அருள்தந்தை 2 நாட்களில் ஒரு அழகிய ஆலயம் அந்தோனியாருக்கு கட்டி எழுப்பியிருக்கிறார் 11வது. எனவே நாங்கள் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்தமைக்கு நம் அனைவருக்கும் சார்பாக இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுடைய நோக்காளர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன். வருகிற 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை 1 மாத காலம் நான் அமெரிக்க நாட்டுக்கு பயணிக்கின்ற வழியில் எனக்கு பதிலாக 1 மாத காலம் இந்த ஆலயத்தை கவனிப்பதற்காக அருள் சாதனைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய ஆலயத்தினுடைய விருப்பத்திற்கிணங்க நம்மோடு பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறவர் அருள்தந்தை சந்தோஷ் அவர்கள். இந்நாளிலே அருள்தந்தை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக திருமண அருட்சாதனத்தை பற்றியான மேற்படிப்புக்காக தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் ரோமாபுரிக்கு செல்வதற்காக. எனவே இந்நாட்களிலே நாம் நம்முடைய பங்குதளத்தில் நான் இல்லாத ஒரு சூழலிலே எனக்கு பதிலாக 1 மாத காலங்களோடு விருப்பத்தோடு ஆர்வத்தோடு பணியாற்றுவதற்காக இங்கே விருப்பம் தந்து வந்திருக்கிற அருள்தந்தைக்கு நிச்சயமாய் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். இவ்வேளையிலே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருள்தந்தை சந்தோஷ் அவர்களுக்கு அதனை சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். போல கடந்த 12ஆம் தேதியிலிருந்து அருட்பணியாளர்கள் இருப்பார். நான் 12ஆம் தேதி மாலையில் பயணிக்கிறேன். அவை அதே இடத்திலிருந்து அருட்பணியாளர் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நம்மோடு இணைந்து நம்முடைய அருட்சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வார். மீன்வாரத்துக்குரியவர்களை நன்றிகள். ஒவ்வொருவருடைய உழைப்புக்கும் உதவிக்கும் என்றும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். என்னுடைய இறுதி ஆண்டை தொடர்புடைய இந்த ஆதரவு அன்பு என்றைக்கும் நிறைந்து நிற்கிறது. இன்னும் 1000 நாட்களில் உங்களுடைய ஒத்துழைப்பும் குறிப்பாக நாளை தின வழிபாடுகளில் உங்கள் அனைவருடைய பங்கேற்பும் அன்னைக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய நன்றியாக அமையும். எனவே அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அனைவருடன் இருப்போம். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு இணைந்து இந்த மாவட்டத்திற்படியை கொண்டாடியதில் நானும் என்னோடு இணைந்த தந்தையர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்தை நல்லாசிரியையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பிற்கினிய பங்கு தந்தை ஜிஎல் பால்ராஜ் அவர்கள் மிக அமைதியோடு உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிக அழகாக திட்டமிட்டு சேகரித்து சேமித்து
நம்முடைய பங்கு வளாகத்தை இவ்வளவு பொலிவுமிக்க ஒரு வளாகமாக அருட்தந்தையர்களுடைய இல்லம், அருட்பணியாளர்கள் இல்லம் மற்றுமாக நம்முடைய ஆலயத்திலே அடங்கிய கெவி இந்த வளாகத்தினுடைய எல்லா தேவைகளும் மக்களுக்கான தூய்மையகம், ஜெனரேட்டர், இப்படி எல்லா வசதிகளையும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு செய்து நிறைவு செய்திருக்கிறார். நிச்சயமாக கடவுள் அவரையும் அவருடைய பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். என்னோடு சேர்ந்து அருள் தந்தையர்களும் வாழ்த்துகின்றார்கள். தொடர்ந்து பங்கு தந்தையருடைய வெளிநாட்டு பயணம் கொஞ்சம் ஓய்வு தேவை அவருக்கு. அந்த பயணம் சிறப்புற அவரை அன்போடு வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவரோடு இணைந்து தந்தையவர்களுக்கு விழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித கன்னிமரியாவின் இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.